இன்னைக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ரொம்ப சிம்பிள் சாம்பாருங்க. அப்புறமா காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, பட்டாணி போட்டு ஒரு நல்ல ஒரு மசாலா கறி இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இந்த பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதோட அந்த கொத்தமல்லியோட வேறு இது நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த வேர் பூரா மண்ணெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை போட்டுக்கலாம். நல்லா டேஸ்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வேர் போட்டால் தீ குறைச்சிக்கிறேன். இப்போது தக்காளி, 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். தக்காளி வதங்கட்டும். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு மூடி வச்சிடுறேன், சிம் பண்ணிடுறேன். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இதில் 2 முருங்கைக்காய் வெட்டி வச்சிருக்கேன், அது கொஞ்சம் முள்ளங்கி, கொஞ்சம் நூல்கல், அப்புறம் இந்த ஆரஞ்சு பூசணிக்காய், இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் நான் அது வதங்கின அப்புறமா போட போகிறேன், ஏன்னா அது குழன்னு ஆகிடும் இல்லையா. அதுக்கப்புறமா வந்துட்டு கத்திரிக்காய் கடைசியில் வந்துட்டு இதெல்லாம் வெந்த அப்புறமா வதங்கின அப்புறமா இந்த கத்திரிக்காவை கட் பண்ணி போடுவேன், சீக்கிரமாக வெந்துடும் அது. இப்போ வதக்கிக்கிறேன். இப்போ இந்த வெண்டைக்காய் கட் பண்ணி வச்ச ஒரு 4 வெண்டைக்காய் நல்ல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காவையும் இதில் பெருசாக கட் பண்ணி போட்டுடுறேன். இப்போ இது ஒரு பாதியாக வதங்கிட்ட அப்புறமா இதில் நல்லா இவ்வளோ அளவுக்கு ஒரு லைம் சைஸ், ஒரு சின்ன லைம் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இல்லை 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு இதை கரைச்சி வச்சுட்டேன். இப்போ இதில் ஊற்றிட போகிறேன். இந்த காயில் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி அலம்பி இதில் ஊற்றிடுறேன். ஸ்டவ் பெருசாக வச்சு நல்லா கொதிக்கட்டும். சைட் டிஷ்ஷுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு காலிஃப்ளவர் கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு வெந்நீரில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா மிச்ச தண்ணியில் நார்மல் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். உருளைக்கிழங்கு பட்டாணி கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதுவும் அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். இதுக்கு இப்போ தேவையான உப்பை இப்போவே போட்டுட்டுட்டு நான் மூடி வச்சிடுறேன். இதில் நம்ம பாத்திரம் வைக்கிறச்ச இந்த மூடி வந்துட்டு இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கும், இந்த ரெட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் பாத்திரம் சூடான உடனே இந்த கட்லெட் பாயிண்ட்டுக்கு வந்த உடனே நம்ம இதை குறைச்சி வச்சிடணும் ஃப்ளேமை. அதுக்கப்புறமா இந்த கடைசிக்கு வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். எடுத்து பார்க்கக்கூடாது. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து பார்க்குறேன். இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், 1 மினிட் கூட ஆகலை, அந்த ரெட் பாயிண்ட்டு இந்த இதுக்குள்ளே வந்துருச்சு, இந்த கட்லெட் சிம்பிள்குள்ளே. இது ஃபுல்லாக இந்த கடைசி இந்த கேரட் சிம்பிளுக்கு வர்றப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ குறைச்சிக்கிறேன். அந்த இது நகர்ந்து வந்துட்டே இருக்குது, காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ இது கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த சூடெல்லாம் குறையிற வரைக்கும் நான் இதை தொட போகிறது இல்லைங்க, அப்புறமா காட்டுறேன். நானும் இது ஃபஸ்ட் டைம் தான் இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சு ஸ்டீம் பண்ணுறது. இதில் ஒருவேளை வந்துட்டு உங்களுக்கு இது நம்ம வந்துட்டு சாதாரணமான ஸ்டீம் பண்ணிக்கலாம்.
ஸ்டீமரில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வதக்கிக்கலாம். இப்போது அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து இந்த ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாதி வெந்துருச்சு காய். இப்போ நம்ம பருப்பு தண்ணி இல்லையே கூட இது நல்லா வெந்துடும். இப்போ நம்ம பருப்பை ஊற்றிடலாம். நான் வந்துட்டு ஒரு 100 கிராம் பருப்பை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிடுறேன். நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு திக்காக சாம்பார் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி திக்காக வச்சுக்கோங்க. இந்த பருப்பு பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு இப்படி ஊற்றிடுறேன். இப்போ இது வந்துட்டு இதில் எந்த சாம்பார் பொடி எந்த பொடி எதுவுமே இல்லைங்க. வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். எல்லா காயும் போட்டிருக்கேன். புளி, தண்ணி, பருப்பு. இது நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணுறதே ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா. அந்த பொடியெல்லாம் போடுறத விட கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். காய் கொஞ்சம் நிறையவும் போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடுறேன். திறந்து பார்க்கலாம். இப்போ குறைச்சிக்கலாம். இது இப்படி சாம்பாரில் பருப்பு வந்து கீழே போய் அடியில் போய் தங்கிட போகுது. அதனால பருப்பை நல்லா கடைஞ்சிக்கிட்டு ஊற்றினோன்னா அந்த மாதிரி தங்காது. கொஞ்சம் பருப்பாக இருந்ததுன்னா கீழே போய் தங்கிடும். வாட்டரியாக இருக்கிறது மட்டும் நல்ல மேலே இதோட கொதிச்சுண்டு. அதனால் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் உப்பு எல்லாத்தையும் காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உப்பு போடணும் போல் இருக்குது. சாம்பாரில் காய் கூட ரொம்ப குழன்னு வெந்துடக்கூடாதுங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு நம்மளுக்கு மெல்ற அளவுக்கு கொதிச்சா போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்கட்டும். நான் இன்றைக்கி ஏஎம்சி பாத்திரத்தை பற்றி எதுக்கு சொன்னேன்னா, இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் சிம்பிள் சமையல், டைம் இருக்குது, வீடியோ பெருசாகாது. அதனால் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிட்டேங்க. இப்போது காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இதில் முருங்கைக்காய் வெந்தாலுமே போருங்க. ஏன்னா மிச்ச காயெல்லாம் சீக்கிரமாக வேகிற காய் தான். ஸோ முருங்கைக்காவை செக் பண்ணுறேன். வெந்துருச்சுங்க. இப்போது இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போது தாளிப்புக்கு நான் ஒரு சின்ன ஃப்ரை பேன் வச்சுட்டேன். அதில் வந்துட்டு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை விட்டேன். கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டால் நல்லா இருக்குங்க. இதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் பொரியட்டும். இப்போது பொரிஞ்சிடுச்சு. ஒரு 2 காய்ந்த மிளகாய், சின்ன சின்ன காய்ந்த மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு, பெருங்காயம் போட்டுட்டு, கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு அந்த சாம்பாரில் கொட்டிடலாம். இப்போ தாளிப்பு போட்டாச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் இந்த தாளிப்பு கரண்டியில் இந்த சாம்பாரே அப்படி போட்டுட்டு இருக்கிற அந்த மசாலாலாம், அந்த ஃப்ரை பண்ண அந்த பேனில் இருக்கிற ஆயிலு அதெல்லாம் இதில் சேர்ந்து வந்துடும். இப்போது கடைசியாக கொத்தமல்லியை போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேங்க. அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இப்போ நான் இந்த காயை காட்டுறேன். இன்னும் அது பேக்குக்கு போகல, நம்மளுக்கு நேரம் இல்லை. ஸோ நான் ஜஸ்ட்டு திறந்து பார்க்குறேன் எப்படி காய் வெந்திருக்குன்னு. ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நிஜமாலுமே நானே நம்பலைங்க. நான் இந்த அளவுக்கு இப்படி வேகுங்கிறது எனக்கே நம்பிக்கை இல்லை. பாருங்கள், உருளைக்கிழங்கு அழகாக வெந்துருது. பாருங்கள், நல்லா வெந்துருது. வாட்ரு இல்லாமல் வெந்திருக்கு. அதுதான் அதில் அதிசயம். நான் சொல்கிறது, எனக்கு கையால் ப்ரெஸ் பண்ணி காட்டுறதுக்கு சுடுது, ரொம்ப சூடாக இருக்குது. இது பாருங்கள், நான் கையால் கூட ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். செமங்க, ரியலி. உருளைக்கிழங்கே வெந்துருச்சுன்னா காலிஃப்ளவர் நல்லாவே வெந்துடும். பாருங்கள், காலிஃப்ளவரும் நல்லா வெந்துருச்சு. சுடுது. ஸோ என்னால் கையை வச்சு காட்ட முடியல. நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போது இதை நம்ம கறி பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைட் டிஷ் பண்ணிக்கிறதுக்கு பேன் வச்சுட்டேன். சூடாயிடுச்சு.
கொஞ்சம் நிறையவே எண்ணெய் விட்டுக்கணும் இதுக்கு. ஏன்னா இதில் நம்ம கொஞ்சம் சில ஐட்டம்ஸ் போட போகிறோம், அதெல்லாம் வதங்கிறதுக்கு. ஆயில் சூடான உடனே சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரியுது, ஸ்டவ் குறைச்சிக்கலாம். சோம்பை மட்டும் தீய விட்டுறாதுங்க, நல்லாவே இருக்காது, கசப்பு வந்துடும். இப்போ இதில் கருவேப்பிலை, ஒரு 2 சின்ன வெங்காயத்தை, அதாவது சின்ன சைஸில் இருக்கிற 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கி இருக்கு. இப்போ தக்காளியை போட்டுடலாம். 2 சின்ன தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுடலாம். இப்போ மூடி வச்சிடுறேன், குறைச்சிட்டு. தக்காளி வெந்துட்டோம். இப்போ பார்க்கலாம். தக்காளி பாதி வெந்துருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். நல்லா ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, பெரிய பல், ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வதக்கிக்கலாம். இந்த பச்சை ஸ்மெல் போன அப்புறமா நம்ம காயை போட்டுக்கலாம். பார்க்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிச்சு, பச்சை ஸ்மெல்லும் நல்லா போயிடுச்சு. ஒட்டுறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, தீயாத அளவுக்கு பண்ணிக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம், தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க உங்கள் மிளகாய் தூளோட காரத்தை பொறுத்து. எனக்கு இது போரும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் இதில் இந்த இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் கரம் மசாலா போடுறேன், ஒரு 1/2 ஸ்பூனு. நான் இந்த பிராண்டு லைஃப் ஸ்பைஸ், இந்த பிராண்டோட கரம் மசாலா தாங்க யூஸ் பண்ணுறேன். இப்போ வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா இந்த இதில் கோட் ஆகிடுது, எல்லாத்துக்கும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு அந்த காயை போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இதில் போட்டுட்டு ரொம்ப தண்ணி விடல, பட் கொஞ்சம் விட்டுருக்கு. இப்போ நம்ம இதை நல்லா இந்த மசாலாஸ் எல்லாம் போட்டு இந்த காயில் போய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்கலாம். இப்போது இந்த மாதிரி எல்லாமே இந்த காயோட இந்த மசாலாஸ் எல்லாம் போய் ஒட்டுற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிண்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தட்டும், அதுக்காக நான் மூடி வச்சுட்டு சிம்மில் வைக்கிறேன், ஏன்னா தீஞ்சிட போகுது. இப்போ திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் ஃப்ளேம்ஸை நல்லா ஏற்றிக்கலாம். நல்லா எல்லா இடமும் நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் இதை ஏற்றி வச்சே இப்படியே நம்ம டர்ன் பண்ணிகிட்டே வரலாம், மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ பார்க்கலாம். நல்லா எல்லாமே கொஞ்சம் ட்ரையாக வந்துடுச்சு. எல்லா மசாலாவும் இதுக்கு நல்லா ஒட்டி இதுலேயே நல்லா இந்த காயில் எல்லாம் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ இதில் நான் கடைசியாக கொத்தமல்லியை தூவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி கொஞ்சம் திறந்தா போல் வச்சிடுறேன். காலிஃப்ளவர், பட்டாணி, உருளைக்கிழங்கு காரக்கறி ரெடி. ஃபஸ்ட்டு நான் என்னோடய சமையலை பார்த்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பாருங்கள், இப்போ சாம்பார் எல்லா காயும் போட்ட சிம்பிள் சாம்பார், சாம்பார் பொடி எதுவுமே போடாத நார்மலான ஒரு சாம்பார். தாளிப்பு எப்பவுமே கடைசியில் போட்டால் நல்லா இருக்குங்க. அடுத்து காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்ட காரக்கறி. இந்த சாம்பாருக்கு இந்த கறிக்கு சூப்பராக இருக்குங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.